அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளில் கார்மல் சபையினர் தங்களுடைய அனைத்து கார்மல் சபை புனிதர்களையும் நினைவு கூறுகின்றார்கள். அதை விழா எடுத்து கொண்டாடுகின்றார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது அந்த விழாவினையும் சேர்த்து இன்றைய நற்செய்தியாகிய லூக்கா 17ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் முதல் 37ஆம் வசனம் வரை உள்ள இறைவார்த்தையை நாம் சேர்த்து சிந்திக்க இருக்கின்றோம். இந்த இரண்டு, ஒன்று இறை வார்த்தையும், இரண்டாவது இந்த புனிதர்கள் விழாவும் நமக்கு சொல்லுகின்ற செய்தி என்ன? முதலாவது, நாம் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்பதே. அதாவது, நோவாவுடைய காலத்திலே மக்கள் வாழ்ந்தார்கள். அவர்கள் தீமைகள் செய்தார்கள். ஆனால் வேண்டுமென்று செய்தார்களா என்றால் இல்லை. ஆனால் அதேவேளை அந்த காலகட்டத்திலே கடவுள் அவர்கள் அருகிலே இருக்கின்றார், செயல்படுகின்றார் என்பது என்ற விழிப்புணர்வு அற்றவர்களாக இருந்தார்கள். ஆனால் அதே வேளையிலே கார்மல் புனிதர்கள் என்று பார்க்கின்ற பொழுது அவர்கள் கடவுளுடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக இருந்தார்கள். கடவுள் அவர் அருகில் இருக்கின்றார். எது அவர்களை கடவுளிடமிருந்து தொலைவில் வைத்துவிடும், எது கவனச்சிதறலை ஏற்படுத்தும் என்பது போன்றவற்றை அவர்கள் தெளிவாக புரிந்து வைத்திருக்கின்றார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், அவில தெரசம்மாள் என்ன சொல்லுவார்கள் என்றால், கடவுளிடம் நாம் பறந்து செல்வதற்கு நமக்கு சிறகுகள் தேவையில்லை. ஆனால் நாம் சுமந்து கொண்டிருக்கக்கூடிய சுமைகள் இருக்கும். பேராசை, பொறாமை, தற்பெருமை, நான் என்ற அகந்தை, இவைகளை நம்மிடமிருந்து அப்புறப்படுத்தினாலே நாம் கடவுளிடம் சென்று விடலாம் என்று நமக்கு அவர் சொல்லுகின்றார். இரண்டாவதாக புனித யோவான், சிலுவை யோவான், அவர் என்ன சொல்லுகின்றார் என்றால், படைக்கப்பட்ட பொருட்கள் மீது நம்முடைய ஆன்மா பற்று கொண்டிருந்தால் கடவுள் அமைதியாக நமது அருகில் பயணிக்கின்ற அந்த ஒரு உணர்வை நாம் இழந்து விடுகிறோம். ஆகவே இந்த உலக காரியங்கள் மீது பற்றற்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். நம்முடைய ஆன்மா அதன் மீது பற்று கொண்டிருக்கக்கூடாது என்று சொல்லுகின்றார். இன்னொரு புறம் பார்க்கின்ற பொழுது இயேசு வருகின்ற துன்பங்களை கண்டு நீங்கள் விழிப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. மாறாக, நீங்கள் கவனச்சிதறல்களோடு இருக்கிறீர்கள், பல நேரங்களிலே கடவுளுடைய உடனிருப்பை உணராமல் இருக்கிறீர்கள், அதை உணர்ந்து கொள்வதற்கு முற்படுங்கள் என்பதுதான் முதல் செய்தியாக இருக்கின்றது. இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது தி ஆர்க் அண்ட் மவுண்ட் கார்மல், அதாவது நோவா அந்த மக்களையும் பறவைகளையும் விலங்குகளையும் காப்பதற்காக இறைவனுடைய சொல்லாடலை கேட்டு அவர் ஒரு படகை செய்கின்றார். அது கப்பல் என்று சொல்லலாம். அதில் அனைவரும் பாதுகாக்கப்படுகின்றார்கள். ஆனால் கார்மல் நிகழ்வு என்று சொல்லுகின்ற பொழுது இங்கேயும் அந்த படகு இருக்கிறது. அந்த படகு என்று சொல்லுகின்ற பொழுது ஒவ்வொரு மனிதனுடைய இதயத்துக்குள்ளும் இருக்கின்ற ஒரு அறை, எங்கே கடவுளும் நாமும் அமைதியிலும் ஜெபத்திலும் சந்தித்துக் கொள்ளுகின்றோமோ அந்த அறைதான் அது என்று சொல்லுகின்றார்கள். அதாவது இயேசு கிறிஸ்து வர இருக்கின்றார் என்ற செய்தியை பலர் கேட்டவுடனே துன்பம் அவர்களை குடிகொண்டு விடுகிறது, அல்லது கவலை குடிகொண்டு விடுகிறது. ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கை அழிந்துவிடப் போகிறதோ என்ற ஒரு நிலை. ஆனால் உண்மையிலேயே கார்மல் சமூகம் என்ன எண்ணுகிறது என்றால், இயேசுடைய வருகை இறுதி நேரத்தை மையப்படுத்துகின்ற ஒரு நிகழ்வு அல்ல, மாறாக நாம் கடவுளை சந்திக்கின்ற ஒரு நிகழ்வாக அது மாறுகின்றது. ஆகவே ஒருவர் ஜெபத்தில் விசுவாசத்தில் திளைத்திருக்கின்றாரோ அவர் கடவுளை அறிந்து கொள்ளுகின்றார். ஒருவர் இந்த உலக காரியங்கள் மூழ்கி இருக்கின்றாரோ, இந்த உலகத்தில் வருகின்ற சப்தங்கள், பயம், இவற்றிற்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் கடவுளை விட்டு விலகி இருக்கின்றார்கள் என்று சொல்லுவதை விட கடவுளுடைய வருகையை, உடனிருப்பை உணர முடியாமல் இருக்கின்றார்கள் என்பதுதான். ஆகவே அன்புக்குரியவர்களே, கார்மல் வாழ்வு என்று சொல்லுகின்ற பொழுது கிறிஸ்தவ வாழ்வு, அதுவும்
கடவுளோடு குடிகொள்வதற்கு அகத்திலே ஒரு இல்லத்தை அமைத்துக் கொள்ளுகின்ற ஒன்றாக இருக்கிறது. அந்த இல்லத்திற்கு முக்கியமான பண்புகள் என்ன என்று பார்க்கின்ற பொழுது நம்பிக்கை, விசுவாசம், அமைதி, ஜெபம், அன்பு, இவைகள்தான். அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது எவரொருவர் தன்னுடைய வாழ்வை நிலைநிறுத்த நினைக்கிறாரோ, காப்பாற்றிக் கொள்ள நினைக்கிறாரோ, அவர் அதை இழந்து விடுவார் என்பதுதான். இது நம் நற்செய்தியிலே பார்க்கின்ற வசனம். இது ஒருவேளை புனித சிலுவை யோவான் அவர்கள் சொல்லியிருந்தால் எப்படி இருக்கும்? இந்த உலகத்தில் உள்ள நிறைவை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் எதன் மீதும் எந்த நிறைவையும் அடைவதற்கு ஆசைப்படாதே. இந்த உலகத்தை நீ அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டால் எதன் மீதும் ஒன்றை அடைய வேண்டும் என்று ஆசையை வைக்காதே, அது தானாக அமைந்துவிடும் என்று சொல்லுகின்றார். அதாவது எந்த அளவிற்கு நீ ஒன்றின் மீது பற்று கொண்டிருக்கிறாயோ அந்த அளவிற்கு நீ அதை இழந்து விடுவாய். எந்த அளவிற்கு நீ பற்றற்ற நிலையில் இருக்கிறாரோ அந்த அளவிற்கு நீ அதில் வெற்றி கொள்வாய் என்பதுதான் அதனுடைய வெளிப்பாடு. என்றால் எதில் நாம் பற்று கொண்டிருக்கின்றோம்? இன்றைக்கு கம்ஃபோர்ட் ஜோன், எனக்கு தேவையானதெல்லாம் இருக்கிறது, வீடு இருக்கிறது, இடம் இருக்கிறது, நகை இருக்கிறது, பொருள் இருக்கிறது, தேவையானவர்கள் இருக்கின்றார்கள் என்று அந்த ஒரு சூழலில், பாதுகாப்பான ஒரு சூழலில் நான் வாழுகின்ற பொழுது நான் நினைக்கின்றேன் எனக்கு எல்லா பாதுகாப்பும் இருக்கிறது என்று. ஆனால் நம்மிடம் இருக்கின்ற அந்த கட்டுப்பாடுகளை நாம் இழக்கின்ற பொழுது அனைத்தையும் இழந்த ஒன்றாக கருதுகின்றோம். எடுத்துக்காட்டிற்கு இன்று பல இடங்களிலே நிலச்சரிவுகளும் போர்களுமாக மக்கள் தங்களுடைய நிலங்கள், அடையாளங்களை இழந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அந்த மக்களிடத்திலே உண்மையிலேயே நம்பிக்கையும் அன்பும் இருந்திருந்தால் அவர்கள் நிலத்தை இழந்திருப்பார்கள், ஆனால் கடவுளை அவர்களிடமிருந்து இழந்திருக்க மாட்டார்கள். காரணம் என்ன? கடவுளை அடைவதற்கு இந்த உலகில் உள்ள ஒரு பொருளோ ஒரு விடயமோ தேவையில்லை. மாறாக மனதிற்குள் விசுவாசம், ஆழ்ந்த விசுவாசம் இருந்தால் போதும் நாம் கடவுளை அடைந்து விடலாம் என்பதுதான். அதுபோன்று தூய குழந்தை திரசமாலை எடுத்து பார்க்கின்ற பொழுது நம்பிக்கை கொண்டு கடவுளிடத்தில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்தல் என்று பார்க்கின்றோம். ஏனென்றால் அவளுக்கென்று கனவுகள் இருந்தது, அவளிடம் பயம் இருந்தது, அவளிடம் எப்படி ஒரு புனிதை ஆகலாம் என்ற கனவுகள் இருந்தது. ஆனால் அவைகள் அனைத்தையும் அவள் விட்டுவிட்டு எனக்கு இயேசு மட்டும் போதும், நான் அவரோடு இருந்து விடுகிறேன், அந்த அன்பு மட்டும் போதும் என்று தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய ஒருவளாக பார்க்கின்றோம். இறுதியாக பார்க்கின்ற பொழுது இயேசு சொல்லுகின்றார், இருவர் கட்டிலில் படுத்திருப்பார்கள், ஒருவர் விட்டுவிடப்படுவர், ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவர். இது எதை குறிக்கின்றது என்றால், ஒரு மனம் திறந்த மனதமாக இருக்கின்றது, இன்னொரு மனம் அடைபட்ட மனமாக இருக்கின்றது. கடவுள் நாம் துன்புற்று கொண்டிருக்கின்ற பொழுதும் சரி, அன்பு செய்து கொண்டிருக்கின்ற பொழுதும் சரி, இறப்பிலும் சரி, வாழ்விலும் சரி, ஒவ்வொரு முறையும் நம்மை கடந்து சென்று கொண்டே இருக்கிறார். நம்முடைய ஆன்மா அவருடைய உடனிருப்பை, அவருடைய பிரசன்னத்தை உணர்கிறதா? அது உணர்ந்தால் திறந்த மனமுடன் இருக்கிறது, உணரவில்லை என்றால் அது அடைபட்ட மனமாக இருக்கிறது. இதுதான் வித்தியாசம். நான் கடவுளை உணர்கின்றேன் என்றால் கடவுள் என்னை எடுத்துக் கொள்ளுகிறார், நான் அவருடைய அன்பை அந்த இடத்தில் உணர்கின்றேன், மகிழ்ச்சியாக இருக்கின்றேன். கடவுளுடைய அந்த பிரசன்னத்தை நான் உணர முடியவில்லை என்றால் கடவுள் என்னை விட்டு விடுகின்றார், அவர் விட்டு விடவில்லை, நான் அவரை விட்டு விலகி நிற்கின்றேன். ஆகவே அவருடைய உடனிருப்பை என்னால் உணர முடிவதில்லை. ஆகவே அன்புக்குரியவர்களை, இறுதியாக பார்க்கின்ற பொழுது தெரேசா அவர்கள் கடவுளை ஜெபத்தின் வழியாக, அமைதியின் வழியாக கண்டு கொண்டார்கள். திருமுழுக்கு யோவான் இரவில் கடவுளை ஒளியாக கண்டு கொண்டார். குழந்தை தெரேசா அவர்கள் இயேசுவை சிறிய அன்பு செயல்கள் மூலம் கண்டு கொண்டார்கள். இப்பொழுது நீங்களும் நானும் எதன் வழியாக இயேசுவை கண்டுகொள்ள இருக்கின்றோம் என்பதை சிந்தித்து பார்ப்போம். நான் இந்த உலக பொருட்கள், காரியங்கள் மீது அடிமைப்பட்டு இருக்கின்றேனா, அல்லது நான் விழிப்புடன் இருக்கின்றேனா? என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா,
உண்மையான ஞானத்தை எனக்கு கொடுத்து பற்றற்ற நிலையில் வாழக்கூடிய ஆற்றலையும் அருளையும் நிறைவாக தந்தருள எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென்.